ஆஸ்ட்ரோகிளிட்ஸ் ஆன்மீக சகோதர சகோதரிக்கெல்லாம் என்னுடைய அன்பான ஆசீர்வாதத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஆஸ்ட்ரோகிளிட்ஸ் மூலியமாக குரு பெயர்ச்சி, சனி பெயர்ச்சி அத்தனையும் சொல்லி வந்தாலும் கூட அந்த இரண்டு பெயர்ச்சிகளும் எந்த விதமான ஒரு மாற்றத்தை தராத காலகட்டம் இந்த காலகட்டம். அதே நேரத்தில் தனுசுவை பொறுத்த வரைக்கும் சனியினுடைய பார்வை உங்களை நோக்கி இருந்து கொண்டிருக்கின்றது. எந்த பிரச்சனைகள் வந்தாலும் அதுல சின்ன சின்ன தடுமாற்றங்களும் தடைகளும் இருந்தாலும் கூட தலைக்கு வந்தது தலைப்பையோடு போச்சு என்பதை போல பிரச்சனைகளை எதிர்கொள்கின்ற மனோ வலிமை மனோ திடத்தை செவ்வாய் தருகின்றார். இந்த செவ்வாய் பயிற்சி மேஷத்திலிருந்து ரிஷபத்திற்கு செவ்வாய் மாறுகின்றார். இந்த மாதம் 21ஆம் தேதி பார்க்கலாம். தனுசு ராசி அன்பர்களே, ஒரு கிரகத்தினுடைய முழுமையான பயிற்சி அந்த கிரகத்தை வைத்து சொல்ல முடியாவிட்டாலும் கூட முழுமையாக சொல்ல முடியாது. ஏன்னா கொடுப்பதும் இருந்தாலும் கூட தடுப்பது இன்னொரு கிரகமாக அமைந்து விடுகின்றது. சில கிரகங்கள் எல்லாம் கர்மாவுக்கேற்ற பலனை தருகின்றது. அந்த வகையில தனுசு ராசியை பொறுத்த வரைக்கும் 4ல் அர்த்தாசிரம சனி, அதே நேரம் குடும்பத்துல குழப்பங்கள் அகலும். 3ல பாத்தீங்கன்னா யோகக்காரர்கள் என்று சொல்லக்கூடிய ராகு மன தைரியத்தை கொடுப்பார். இது ஒன்று போதாத, இதுவரை தைரியத்தை இழந்து தவித்தவங்களுக்கு 3ல ராகு அமைந்து மன தைரியத்தையும் தன்னம்பிக்கையும் தருவார்கள். சுகஸ்தானத்துல பாத்தீங்கன்னா சனி பகவான், அஷ்டமத்துல பாத்தீங்கன்னா குரு பகவான், சுக்கிரனும் சஞ்சரிப்பதனால மனதை உறுதி செய்து கொண்டு சிக்கனமாக செலவு செய்வது நல்லது. அதே நேரம் பாத்தீங்கன்னா என்னுடைய அனுபவத்தை பாத்தீங்கன்னா இந்த காலகட்டம் சற்று கடுமையான ஒரு காலகட்டம். அதாவது தண்ணியில் இருந்த மீனை தரையில் தூக்கி போட்டு எப்படி துடிக்கும், அப்படிப்பட்ட ஒரு மனநிலை தான். கவலையே படாதீர்கள். எதிர்பாராத தருணத்தில் ஒருவருடைய பார்வைப்பட்டு அந்த பார்வை செவ்வாயினுடைய பார்வையாக இருப்பதனால் திரும்பவும் தண்ணீரை நோக்கி நகர்ந்தால் அந்த மீன் ஆனந்த பெருமூச்சு விடும் அல்லவா. அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எதிர்பாராத ஒருவரால் மிகப்பெரிய உதவி கிடைப்பதற்கான ஒரு சூழ்நிலை இருக்கும். எச்சரிக்கையை அவசியம் விட்டு கொடுத்தாலும் சாதுரியத்திலும் நடந்து கொண்டால் நீங்கள் நிம்மதியாக இருக்கலாம். குறிப்பாக சொல்லப்பட சிறு தவறு கூட பெரும் பிரச்சனையில் கொண்டு விடக்கூடிய ஒரு சூழ்நிலை தான் இப்பொழுது இருக்கின்றது. படகுவதிலும் பிரச்சனைகளில் தலையிடுவதிலும் மிக மிக ஜாக்கிரதையாக இருந்து கொள்ளுங்கள். முன்ஜாமீன் இடுவதோ பிறருக்காக நீங்கள் வக்காலத்து வாங்கி பேசுவதோ இந்த காலகட்டத்தில் வேண்டாமே. ராகுக்கு சாதகமாக இருப்பதனால பிள்ளைகளால் இருந்து வந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறைந்து பிள்ளைகளால் பெருமைப்படக்கூடிய ஒரு சூழ்நிலையை இருக்கும். அதே நேரத்தை பார்த்தீங்கன்னா ஆத்மகரன் என்று சொல்லக்கூடிய சூரியன் சாதகமாக இருப்பதனால காரியங்களை விரைந்து முடிப்பீர்கள். காரியங்களை சாதிக்கின்றது. அரசு துறையில ஆன்மீகத்துல பொது வாழ்க்கையில நல்ல நிலையில உயர்த்துகின்ற நிலையில் தான் செவ்வாய் இருக்கின்ற. தனுசுவை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டத்துல சனி தடுப்பதை செவ்வாய் வாங்கி கொடுப்பார். அதே நேரத்துல 2 குருமார்களும் நற்பலனை தருகின்ற ஒரு அற்புதமான ஒரு காலகட்டத்துல இருப்பார்கள். இந்த காலகட்டத்துல இந்த நேரத்துல தெய்வ பலம் மட்டுமே உங்களை காத்திருக்கும். நல்ல தசாபுக்தியும் இறையருளும் இருக்கும். எந்த பிரச்சனை வந்தாலும் அதிலிருந்து மீளுகின்ற ஒரு தன்மை அதை நீங்க நல்லா பார்த்துக்கணும். இந்த காலகட்டத்தை பொறுத்தவரை என்ன தசை என்ன புத்தி நடக்குது என்பதை ஒரு ஜோதிடரிடம் சென்று தெரிந்து வைத்துக் கொள்வது சிறப்பு. அதே நேரம் எதை பற்றியும் கவலைப்பட வேண்டாம். ஆத்மகாரகன் என்று சொல்லக்கூடிய சூரியன் துணை இருப்பதனால கதிரவனை கண்ட பணிபோல் பிரச்சனைகளை விலகி நிம்மதி தருகின்ற ஒரு பயிற்சி தான் இந்த செவ்வாய் பயிற்சி தனுசு ராசி.